இதுதான் நாங்க கேட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றது என்ன? தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கய்யா. என்ன சட்டம்? தமிழ்நாட்டில் தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வாங்கய்யா. அப்படி கொடுத்தா நீங்க அப்ளிகேஷன் போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதான் எங்களுக்கு வேணும். என்ன வேணும் உங்ககிட்ட? என்ன நாங்க கேட்டோம்? தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். அப்படி வேலை இல்லாம இருக்கிறதுனால தான் அவன் எங்க போறான்? கடைக்கு போறான், கட்டிங் கடைக்கு போறான். அவனுக்கு வேலை இருந்ததுன்னா அவன் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க போற. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். மக்கள் சிந்திங்க. ஏன்னா இப்ப தேர்தல் நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு நான் வந்தது ஓட்டு கேட்க நான் வரல. இன்னைக்கு நான் வந்தது ஓட்டு கேட்க வரல. உங்கள் உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெளிவுபடுத்த வருகை தந்திருக்கின்றேன். எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த உரிமைகள் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்க தட்டி கேட்கணும். திமுக காரங்களை தட்டி கேட்கணும். என்னன்னு? பெண்கள் தட்டி கேட்கணும். யோ, எங்களுக்கு உரிமை இருக்குதா? அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன உரிமை பெண்களுக்கு? வீட்டுக்கு உள்ளேயும் வன்முறை இல்லாத, வீட்டுக்கு வெளியிலையும் அமைதியான வன்முறை இல்லாத ஒரு சூழல் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் எவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. சமூக நீதி உரிமை. சமூக நீதி உரிமை என்றால் என்ன? இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணையா, எங்களுக்கு வேலை வேணையா, எங்களுக்கு படிப்பு வேணையா. நாங்க சுயமரியாதை வாழணும். சுயமரியாதை வாழணும். அதுக்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். ஆனா இந்த கேடுகட்ட திமுக ஆட்சிக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது.